வெளிநாட்டு பயணங்கள் குறித்து அரசியல் காரணங்களுக்காக முன்வைக்கப்படும் விமர்சனங்களை புறங்கையால் ஒதுக்கிவிட்டேன். எதிர்க்கட்சிகளின் விமர்சனங்கள் குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கருத்து. பாமக ஒழுங்கு நடவடிக்கை குழுவின் 16 குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்க அன்புமணிக்கு 10ஆம் தேதி வரை அவகாசம். அன்புமணி பதிலளிக்காவிட்டால் சட்டப்படி நடவடிக்கை பாயும் என ராமதாஸ் எச்சரிக்கை. பொதுக்கூட்டங்களில் மக்கள் அதிகமாக இருந்தாலும் ஆம்புலன்ஸுக்கு வழிவிட வேண்டும். தாக்கினால் சட்டப்படி கடுமையான நடவடிக்கை எடுக்க உயர்நீதிமன்ற கிளை ஆணை. சிங்கப்பெருமாள் கோயிலில் கொள்ளையடித்த 120 சவரன் நகைகளுடன் பேருந்தில் தப்பிச் சென்ற கொள்ளையர்கள். இருவர் பிடிபட்ட நிலையில் 119 சவரன் நகை மீட்பு. விநாயகர் சிலைகளை கரைக்க கட்டணம் வசூலிக்காதது ஏன் என சென்னை மாநகராட்சிக்கு தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் கேள்வி. கட்டணங்கள் வசூலித்தால் அந்த நிதியை கொண்டு சிலை கரைப்புக்கு பிறகு தூய்மை பணிகளை மேற்கொள்ளலாம் என அறிவுறுத்தல். ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து குறைந்ததால் பரிசல் இயக்க அனுமதி. அருவிகளில் குளிக்க நீடிக்கும் தடை. வரி குறைப்பு தொடர்பாக ஜிஎஸ்டி கவுன்சில் ஆலோசனை. டிவி, ஏசி உள்ளிட்ட 175 பொருட்கள் மீதான ஜிஎஸ்டி குறைக்கப்பட வாய்ப்பு. தங்கம் விலை 78,000 ரூபாயை தாண்டி புதிய உச்சம். ஒரே நாளில் சவரனுக்கு 640 ரூபாய் உயர்வு. சென்னை, கோவை உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் பரவும் காய்ச்சல். புதிய வகை வைரஸ் தொற்று எதுவும் இல்லை என பொது சுகாதாரத்துறை விளக்கம். டெல்லியில் நடைபெறும் செமிகண்டக்டர் மாநாட்டை பார்வையிட்ட பிரதமர் மோடி நானோ சிப்புகளை சோதனை செய்து பார்த்தார். திருநெல்வேலி, திருவாரூர் உட்பட தமிழ்நாட்டின் பல பகுதிகளில் வருவாய்த்துறையினர் வேலை நிறுத்தம். 7 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம். சென்னை சூளைமேட்டில் மூடப்படாத மழைநீர் வடிகால் பள்ளத்தில் விழுந்து பெண் இறந்ததாக எடப்பாடி பழனிசாமி கண்டனம். அரசே பொறுப்பேற்க வேண்டும் என்றும் வலியுறுத்தல். புதுச்சேரியில் முதலமைச்சர் ரங்கசாமியின் கட்சியுடன் கூட்டணி பேச்சு என்ற தகவலுக்கு தாவேக மறுப்பு. யாருடனும் கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்கவில்லை என பொதுச் செயலாளர் என் ஆனந்த் விளக்கம். இமாச்சல பிரதேசத்தில் நிலநடுக்கத்தால் பாறைகள் உருண்டு லாரிகள் சேதம். டெல்லியில் தாழ்வான பகுதிகளில் நீர் புகுந்ததால் வெளியேற்றப்படும் மக்கள். ராஜஸ்தானின் ஜெய்ப்பூரில் மருத்துவமனைக்குள் புகுந்த வெள்ளம். நோயாளிகள் தவிப்பு. ரஷ்ய, வடகொரிய அதிபர் உட்பட 26 நாட்டு தலைவர்களுடன் அணிவகுத்த சீன அதிபர் ஷி ஜின்பிங் 2ஆம் உலகப் போரில் ஜப்பானை வெற்றி கொண்ட தினத்தின் கொண்டாட்டம். பிரம்மாண்ட ராணுவ அணிவகுப்பால் மிரட்டிய சீன படை. நீருக்கடியில் சென்று தாக்கும் ட்ரோன், ரோபோ ஓநாய் என நவீன ஆயுதங்களை காட்சிப்படுத்தியது. வெளிநாட்டு பயணங்கள் குறித்து அரசியல் காரணங்களுக்காக முன்வைக்கப்படும் விமர்சனங்களை புறங்கையால் ஒதுக்கிவிட்டேன். எதிர்க்கட்சிகளின் விமர்சனங்கள் குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கருத்து.
பாமக ஒழுங்கு நடவடிக்கை குழுவின் 16 குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்க அன்புமணிக்கு 10ஆம் தேதி வரை அவகாசம். அன்புமணி பதிலளிக்காவிட்டால் சட்டப்படி நடவடிக்கை பாயும் என ராமதாஸ் எச்சரிக்கை. பொதுக்கூட்டங்களில் மக்கள் அதிகமாக இருந்தாலும் ஆம்புலன்ஸுக்கு வழிவிட வேண்டும். தாக்கினால் சட்டப்படி கடுமையான நடவடிக்கை எடுக்க உயர்நீதிமன்ற கிளை ஆணை. சிங்கப்பெருமாள் கோயிலில் கொள்ளையடித்த 120 சவரன் நகைகளுடன் பேருந்தில் தப்பிச் சென்ற கொள்ளையர்கள். இருவர் பிடிபட்ட நிலையில் 119 சவரன் நகை மீட்பு. விநாயகர் சிலைகளை கரைக்க கட்டணம் வசூலிக்காதது ஏன் என சென்னை மாநகராட்சிக்கு தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் கேள்வி. கட்டணங்கள் வசூலித்தால் அந்த நிதியை கொண்டு சிலை கரைப்புக்கு பிறகு தூய்மை பணிகளை மேற்கொள்ளலாம் என அறிவுறுத்தல். ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து குறைந்ததால் பரிசல் இயக்க அனுமதி. அருவிகளில் குளிக்க நீடிக்கும் தடை. வரி குறைப்பு தொடர்பாக ஜிஎஸ்டி கவுன்சில் ஆலோசனை. டிவி, ஏசி உள்ளிட்ட 175 பொருட்கள் மீதான ஜிஎஸ்டி குறைக்கப்பட வாய்ப்பு. தங்கம் விலை 78,000 ரூபாயை தாண்டி புதிய உச்சம். ஒரே நாளில் சவரனுக்கு 640 ரூபாய் உயர்வு. சென்னை, கோவை உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் பரவும் காய்ச்சல். புதிய வகை வைரஸ் தொற்று எதுவும் இல்லை என பொது சுகாதாரத்துறை விளக்கம். டெல்லியில் நடைபெறும் செமிகண்டக்டர் மாநாட்டை பார்வையிட்ட பிரதமர் மோடி நானோ சிப்புகளை சோதனை செய்து பார்த்தார். திருநெல்வேலி, திருவாரூர் உட்பட தமிழ்நாட்டின் பல பகுதிகளில் வருவாய்த்துறையினர் வேலை நிறுத்தம். 7 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம். சென்னை சூளைமேட்டில் மூடப்படாத மழைநீர் வடிகால் பள்ளத்தில் விழுந்து பெண் இறந்ததாக எடப்பாடி பழனிசாமி கண்டனம். அரசே பொறுப்பேற்க வேண்டும் என்றும் வலியுறுத்தல். புதுச்சேரியில் முதலமைச்சர் ரங்கசாமியின் கட்சியுடன் கூட்டணி பேச்சு என்ற தகவலுக்கு தாவேக மறுப்பு. யாருடனும் கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்கவில்லை என பொதுச் செயலாளர் என் ஆனந்த் விளக்கம். இமாச்சல பிரதேசத்தில் நிலநடுக்கத்தால் பாறைகள் உருண்டு லாரிகள் சேதம். டெல்லியில் தாழ்வான பகுதிகளில் நீர் புகுந்ததால் வெளியேற்றப்படும் மக்கள். ராஜஸ்தானின் ஜெய்ப்பூரில் மருத்துவமனைக்குள் புகுந்த வெள்ளம். நோயாளிகள் தவிப்பு. ரஷ்ய, வடகொரிய அதிபர் உட்பட 26 நாட்டு தலைவர்களுடன் அணிவகுத்த சீன அதிபர் ஷி ஜின்பிங் 2ஆம் உலகப் போரில் ஜப்பானை வெற்றி கொண்ட தினத்தின் கொண்டாட்டம். பிரம்மாண்ட ராணுவ அணிவகுப்பால் மிரட்டிய சீன படை. நீருக்கடியில் சென்று தாக்கும் ட்ரோன், ரோபோ ஓநாய் என நவீன ஆயுதங்களை காட்சிப்படுத்தியது.